நண்பா, பயம் வந்துருச்சுன்னா ஓட வேண்டாம். அதை எதிர்கொள்ளணும். ஏன்னா, பயம் என்பது ஒரு தடையா இருக்காது. ஒரு சோதனையா இருக்கும். நீ அத எப்படி பார்ப்பேன்றது முக்கியம். நீ பயத்தோட இருக்க முடியுமா? முடியும். ஆனா, அந்த பயத்தோட கூட நடந்தால் தான் நீ உன்னோட லைஃப ஜெயிக்க முடியும். பயம் இல்லாதவன் இல்ல. ஆனா, பயத்த சமாளிக்கிறவன் தான் வெற்றியாளன். இந்த மாதிரியான நேர்த்தியான உரைகள் தொடர்ந்து கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை நாளை இன்னும் பிரகாசிக்கட்டும். வலி இல்லாம வாழ்க்கை இருக்காது. வலிங்கிறது நம்மள காயப்படுத்துறது இல்ல, நம்மள மாத்துறது, வளர்த்துறது, தயாராக்குறது. உனக்கு இருக்கும் வலி தனியா தான் இருக்கலாம். ஆனா அந்த வலியோட நீ நின்று முன்னே போற பயணம் உன்னை நிஜமா வலிமையானவனாக்குது. இனிமே வலி வந்தா கண்ணீர் விடாமலே சிரிச்சிடு. ஏன்னா அதுதான் உன்கிட்ட இன்னும் ஒரு மேல் நிலைக்கு தூக்கி விட்டுருச்சு என்பதற்கான சின்னம் தான். இந்த மாதிரியான நேர்த்தியான உரைகள் தொடர்ந்து கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை நாளை இன்னும் பிரகாசிக்கட்டும். நண்பா, உன் சுத்தம் இருக்கிற பல உறவுகள் உன் வாழ்க்கைய மட்டும்தான் யோசிக்கிறது போல இருக்குது. ஆனா உண்மையா பார்த்தா அவங்க சொல்வது எல்லாம் உன்னை வளர்க்கல்ல, கட்டுக்குள் வைக்கத்தான். உன் வாழ்க்கையை நீயே நம்பி நடத்திக்கோ. உண்மையான சப்போர்ட் என்றால் அது உன்னை ஜட்ஜ் பண்ணாது, ஏற்றுக்கொண்டு தூக்கி நிறுத்தும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஓகேன்னு சிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு சரியானது தெரியும்னா அது போதுமே. இந்த மாதிரியான நேர்த்தியான உரைகள் தொடர்ந்து கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை நாளை இன்னும் பிரகாசிக்கட்டும்.